வணக்கம். மத்திய கிழக்கு நாடுகள்ல இப்ப ஏற்பட்டு கொண்டிருக்கிற இந்த யுத்த பிரச்சனை காரணமாக, இலங்கையிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போயிருக்கிற இலங்கையர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த ரியாத்தில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவிச்சிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னு சொன்னால், சவுதி அரேபியால இருக்கிற அதிகாரிகளும், அல்லது ரியாத்ல இருக்கிற இலங்கை தூதரகம், அல்லது ஜித்தாவுல இருக்கிற இலங்கை துணை தூதரகம், இப்படியான இவங்கள் கொடுக்கிற அறிவுறுத்தல்கள பின்பற்றுமாறு சொல்லியிருக்கிறாங்க. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் விதிச்சிருப்பாங்க. அதாவது யுத்த பிரச்சனை இருக்குது, அல்லது உங்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லன்னு சொல்லப்படுகின்ற இடங்களுக்கு போகாதீங்க. சோ ஒரு பாதுகாப்பான இடத்துல இருந்து கொள்ளுங்கன்ற ஒரு விஷயம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இலங்கையர்கள் சவுதி அரேபியாவுல இப்ப நீங்க வேலைக்கு போயிருப்பீங்க. சோ அங்க உங்களுக்கு ஒரு அடையாள அட்டை கொடுக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய இந்த பாஸ்போர்ட் இந்த 2 விஷயம் முடிவடையுதா, அதாவது எக்ஸ்பைரி ஆகாம இருக்குதான்ற விஷயத்த நீங்க கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2 விஷயத்தையும் உங்களோட கையோடையே வச்சுக்கொள்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று சொல்லப்படுது. சோ இந்த பிரச்சனைகள் இன்னும் தீவிரமாகிற இடத்துல சோ அந்த விஷயம் நடக்கக்கூடாது. அதுதான் எல்லாருடைய பிரேயரா இருக்குது. சம்டைம்ஸ் அப்படி ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது உடனடியாக நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு சோ இந்த விஷயங்கள் கட்டாயம். சோ நீங்க நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சவுதி அரேபியாவினுடைய அதிகாரிகள் கொடுக்கிற விஷயங்கள், அல்லது தூதரகத்தால் கொடுக்கப்படுகின்ற அறிவுறுத்தல்களை பின்பற்றுறது கட்டாயமான விஷயம். நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல, அதாவது இந்த தூதரகத்தினுடைய தொலைபேசி இலக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்றேன். அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் ஐஎம்ஓ மூலமாக கூட நீங்க அவங்களுக்கு உங்களுடைய ஏதாச்சும் சிக்கல்கள் இருக்கிற டைம்ல ஷேர் பண்ணிக்கலாம். இல்ல அது அவங்களோட உதவிகள் நாடக்கூடியதா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மின்னஞ்சல் முகவரி கொடுக்கப்பட்டிருக்குது. சோ இந்த விஷயத்தையும் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். சோ இந்த வீடியோ மேக் பண்ணிக்க ரீசன் என்று பாத்தீங்கன்னு சொன்னால், இங்க இருக்கிற நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சவுதி அரேபியால இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோ நம்மளோட உறவுகள் சவுதி அரேபியால இங்க பிரச்சனைகள் இருக்குது, அல்ல இங்க கஷ்டங்கள் இருக்குதுன்னு சொல்லி வேலைக்காக போய் இப்போ எப்படியோ சிக்கல்ல மாட்டிக்கொண்டிருப்பாங்க. சோ அவங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. நான் இந்த வீடியோல இது சம்பந்தப்பட்ட, அதாவது இலங்கை தூதரகம், ரியாத்தில் உள்ள இலங்கை தூதரகமா இருந்தாலும் சரி, அல்லது ஜித்தாவுல இருக்கிற இலங்கை துணை தூதரகமா இருந்தாலும் சரி, இவங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைபேசி இலக்கங்கள், மின்னஞ்சல் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கிறேன். சோ அந்த ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துங்க. ஏதாச்சும் ஒரு சிக்கலான நிலைமைகள் அல்லது உங்களோட உறவுகள் இருக்கிற இடத்துல பிரச்சனைகள் வரும்போது இவங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட முறைப்பாடுகள் நீங்க தெரிவிக்கலாம். சோ பாதுகாப்பான இடங்கள்ல சேஃப் அறிங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு இலங்கையர்கள் மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த நபர்களுமே, சாதாரண பொதுமக்கள் யாருமே பாதிக்கப்படக்கூடாது. எல்லாருமே பிரச்சனை இல்லாம இருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம்ன்ற விஷயம் தான் எல்லாருடைய வேண்டுதலா இருக்கும். இந்த யுத்த பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கிறதால இது சம்பந்தப்பட்ட அப்டேட்டுகள் வரும்போது கட்டாயமா நான் வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான அப்டேட் கண்டிப்பாக நான் இந்த என்னுடைய சேனல் மூலமாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். நன்றி.